முன்னால வாழ்ந்த பெண்களுடைய வரலாறுகளை பத்தி நாங்க படிக்கணும். சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் இவர்களுடைய மனைவி சொல்றாங்க தெரியுமா, நாங்க எங்கட கணவன்மாரை எப்படி தெரியுமா பார்ப்போம், எப்படி தெரியுமா பார்ப்போம், கணவனை ஒரு தடவை பார்த்தா அப்படியே பார்வை கீழே போட்டுருவோம், சங்கைக்காக வேண்டி, கண்ணியத்துக்காக வேண்டி. வேற எப்படி தெரியுமா ஐப்போம், எப்படி தெரியுமா கணவனுக்கு முன்னாலே ஐப்போம் நாங்க, கமா அன்தும் தக்கூமூன பைன உமரானிக்கும், உங்களோட ஜனாதிபதி முன்னால வந்தா, ஒரு மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் முன்னால வந்தா, அல்லது ஏதாவது ஒரு மினிஸ்டர் முன்னால வந்தா நாங்க எப்படி நிற்போம், கண்ணியம் இல்லாம சும்மா டோன்ட் கேர் நிற்போமா, இல்ல கண்ணியமாக சங்கையாக ஒரு ஜனாதிபதிக்கு முன்னால நீங்க எப்படி நிற்போங்களோ அதே மாதிரி தான் நாங்க எங்க கணவன்மாருக்கு முன்னால நிற்போம். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி சங்கையாக கண்ணியமாக வாழ்ந்து கணவன்மாருடைய துஆவோட வாழ்ந்து இருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும் தெரியுமா, கணவன்மாருடைய துஆ வெகு சீக்கிரம் பலிக்கும். நாங்க எங்களை மாப்பிள்ளைக்கு பதுவா செஞ்சு பலிக்குமோ இல்லையோ, இந்த கஷ்டப்பட்டுட்டு வரக்கூடிய, இந்த தியாகம் செஞ்சுட்டு வரக்கூடிய, எங்களுக்காக வேண்டி தன்னுடைய ரத்தத்தை அப்படியே வியர்வையாக சிந்தக்கூடிய இந்த கணவனுடைய பதுவாவை நாங்க பயந்து கொள்ளணும். கணவனுடைய துஆ வெகு சீக்கிரம் பலிக்கும், பதுவா கட்டாயமாக உண்டாகும். ஆனால் பெண்கள் நாங்க இதை பயந்து கொள்ளணும். கண்ணியமான அன்பான தாய்மார்களே சகோதரிகளே,